தப்லீக் ஜமாத்து அப்படிங்கிற அமைப்புக்குள்ள பலதரப்பட்ட கொள்கை கொண்டவர்கள் இருக்கிறாங்க. பலதரப்பட்ட கொள்கை என்று சொன்னாலே முடிஞ்சு போச்சு கதை. அஹ்லு சுன்னத் ஜமாத் என்பது பலதரப்பட்ட கொள்கையுடைய ஜமாத் அல்ல, கொள்கையில் ஒன்றுபட்ட ஜமாத். எத்தனை பேர் அந்த தப்லீக் ஜமாத் இருந்துக்கிட்டு தலாக்கள் போகாமலே இருக்கிறாங்க. தப்லீக் ஆதரிச்சுக்கிட்டு ஏர்வாடி சரிவுகளாம் பிரபலியமான ஆலிம்கள் எல்லாம் சொன்னேன், பேரெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலை. தப்லீக் ஆதரவான பிரபலிய ஆலிம்கள் ஏர்வாடி சரிவுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க. அதனால பலதரப்பட்ட கொள்கை இருக்கிறாங்க. மேலும் அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய மூலாதாரம் இஸ்திகாசா அல்ல, அவுலியாக்களிடம் உதவி தேடுவது. இது அஹ்லு சுன்னத் ஜமாத்தின் மூலாதாரம் அல்ல. وتعالى في شان حبيبه الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد معدن الجود والكرم منبع العلم والحكم وآله وبارك وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلاة وسلاما عليك يا حبيب الله صلاة وسلاما عليك يا خير خلق الله صلاة وسلاما عليك يا رحمة للعالمين وعلى آلك وأصحابك يا شفيع المذنبين. மேன்மையெல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் அன்னரம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலாரின் நற்றவ இளைஞர்கள், உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சத்திய சன்மார்க்க இமாம்கள், உலமாக்கள், அவுலியாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அவர்களின் பொருட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவர்கள் மீதும் அருள் புரிவானாக. நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக. ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இறைவா, எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. மேலும் எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியில் எங்களை நடத்துவாயாக. ஆக அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் யார்? அடுத்த ஒரு வசனத்தில் அதற்கான தஃசீர், உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்கள் நபிமார்கள், சித்தீகீன்கள். சித்தீகீன்கள் என்று சொன்னால் சஹாபாக்களில் உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றவர்கள், உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். இந்த சாலிஹீன்களில் அனைத்து உலமாக்களும் இடம்பெறுவார்கள். அதாவது சத்திய சன்மார்க்க உலமாக்கள், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள், இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், சூஃபியாக்கள், அவுலியாக்கள், குதுபுமார்கள் அனைவர்களும் ஒன்று சேர்வார்கள். அவர்களுடைய வழியில் எங்களை நடத்துவாயாக என்று கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் அவருடைய வழியை நாம் பின்பற்றியாக வேண்டும். அவருடைய வழியில் நாம் இருந்தாக வேண்டும். அவருடைய வழியை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது, அவருடைய வழியை புறக்கணித்து விடக்கூடாது என்பதையும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஆக இந்த அருள் பெற்ற நபிமார்கள், வலிமார்கள், அவுலியாக்கள் நடந்து காட்டிய வழிகளில் பல மோசடிக்காரர்கள், பல பிரிவினைவாதிகள் ஊடுருவி முஸ்லீம் பெருமக்களை வழிகெடுத்திருக்கின்றார்கள். அதில் ஆலா ஹஸ்ரத் இமாம் அஹமது ரஸா ஃபாஸிலே பரேல்வி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவருடைய கண்ணோட்டத்தில் இஸ்லாத்தில் தோன்றிய பிரிவினைவாதிகளில் மிக மோசமான மோசடித்தனமான ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் அது தப்லீக் ஜமாத். ஏனென்று சொன்னால் அந்த தப்லீக் ஜமாத்தில் தான் நிறையா பேர் ஏமாந்திருக்காங்க. பெரிய பெரிய உலமாக்கள் கூட இன்றும் ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள். பலவிதமான நாடகங்கள், பலவிதமான மோசடிகள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இந்த உம்மத்து கண்டிருக்கவே இல்லை. அதற்காக பெரும் பெரும் முன்னறிவிப்புகளும் அல்லாவின் ஹபீபான அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பற்றி கூறியதை நாம் ஒரு நூலை எழுதியிருக்கின்றோம். ஏந்தல் நபி எச்சரிக்கிறார்கள். மிக தெளிவாக விளக்கமாக அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாளுக்கு நாள் ஒரே பேச்சை பேசி 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 பொய்யை பேசி பேசி உண்மையாக நினைக்கின்றார்கள். நம்முடைய மக்கள்
நம்முடைய உலமாக்கள் என்ன இந்த ஆளுங்க ஒரே பேச்சு பேசிக்கிட்டே இவங்களை எவ்வளோ தான் பதில் தர்றது இல்லை, இவங்களை பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பதில் கொடுக்காவிட்டால் இந்த பொய் உலக மத்தியில் உண்மையாக காட்டப்படும். அந்த ஜமாத்தை பற்றி இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு விளக்கம் தருகிறார்கள். இந்த தப்லீக் ஜமாத் இதில் 3 தரப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஒரு தரப்பினர் இஸ்திகாசாவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஜியாரத்தை மறுக்கின்றார்கள். மற்றொரு கூட்டம் இஸ்திகாசாவையும் ஜியாரத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். மற்றொரு தரப்பினர் இஸ்திகாசாவையும் ஜியாரத்தையும் முற்றிலும் மறுக்கிறார்கள். ஆகையால் தப்லீக் ஜமாத்தை பற்றி அது சுன்னத்துல் ஜமாத் இல்லை என்று சொல்ல முடியாது என்று சில சொத்தை வாதங்கள் முன் வந்திருக்கின்றது. அது ஏற்கத்தக்கதல்ல. ஒரு இயக்கத்தை, ஒரு கூட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக அவங்களுடைய நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தப்லீக் ஜமாத் உருவாக்கப்பட்டதற்குரிய நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்த தப்லீக் ஜமாத்துடைய ஸ்தாபகர் மௌலவி இல்யாஸே அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனங்கள் நினைக்கின்றார்கள் இது தொழுகைக்கு அழைக்கும் இயக்கம் என்று. ஆனால் நான் சத்தியமாக கூறுகின்றேன், இது ஒருபோதும் தொழுகைக்காக அழைக்கும் கூட்டம் அல்ல. இது ஒரு புது கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம். ஆக இந்த தொழுகைக்காக அழைக்கின்றார்கள். மக்கள் ஜனங்கள் நினைக்கின்றார்கள் தொழுகைக்காக அழைக்கின்றார்கள், தொழுகைக்காக தானே அழைக்கின்றார்கள். ஆனால் தொழுகையுடைய அழைப்பு அதன் நோக்கம் இல்லைன்று அவருடைய ஸ்தாபகரே கூறியிருக்கிறார். இந்த நிலையில் அழைப்பது தப்லீகுடைய முழு திட்டத்தின் பாடத்திற்கு அலிப்பே ஒப்பாது. அலிப்பே மாதிரி அலிப்பே தேசம் ஓதுறீங்கள காய்தா பக்தாதியா குரான் ஓதுவதற்காக அலிப்பே தேசை ஓதப்படுகிறது. இந்த அலிப்பே மாதிரி தொழுகைக்கு அழைப்பது, நோன்பை பற்றி பேசுவது, ஜகாத்தை பற்றி, ஹஜ்ஜை பற்றி பேசுவது, இது பாடத்திற்கு அலிப்பே ஒப்பானது. இதோட முழு திட்டம் என்னவென்பதையும் அடுத்த ஒரு இடத்தில் கூறுகின்றார். இந்த தப்லீக் முறை என்னுடையதாகவும் இதில் இருக்கின்ற கொள்கைகள் அஷ்ரஃப் அலி தானவியுடையதாகவும் இருக்க என்னோட மனம் விரும்புகிறது. இவ்வாறே அவருடைய கொள்கைகள் விரிவாகிவிடும் என்பதாக கூறுகின்றார். பின்ன அஷ்ரஃப் அலி தானவி உடைய கொள்கையை முன்வைத்து இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அஷ்ரஃப் அலி தானவி யார்? சன்மார்க்க உலமாக்கள் 1 2 இல்லை 300க்கு மேற்பட்ட சன்மார்க்க உலமாக்கள், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள் காஃபிர் என்று மார்க்க தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு பெரிய தஜ்ஜால். அந்த தஜ்ஜாலுடைய கொள்கையை விரிவுபடுத்துவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டம் தான் தப்லீக் கூட்டம். இப்போ இதில் பல தரப்பினர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இஸ்திகாசா அவுலியாக்களிடம் உதவி தேடுவது, ஜியாரத்து செய்து உதவி தேடாமல் இருப்பது, ஜியாரத்தும் செய்வது உதவியும் நாடுவது, ஜியாரத்தையும் உதவியும் முற்றிலும் புறக்கணிப்பது என்ற 3 தரப்பினர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இது முன்னாடியே ஒன்று சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த 3 தரப்பினரும் ஒரே தரப்பினராகத்தான் இருந்தார்கள். தப்லீக் ஜமாத்தில் இணைகிறதுக்கு முன்னாடி அனைவருமே ஜியாரத்தை செய்தார்கள், அனைவர்களுமே இஸ்திகாசாவும் செய்தார்கள். ஜமாத்தில் பிரவேசித்ததற்கு பின்பு இதனுடைய முதலாவது கட்டம் இஸ்திகாசாவை மறுப்பது. இஸ்திகாசாவை மறுப்பதன் மூலமாக பள்ளத்தில் விழுந்தாங்க சிலர் இஸ்திகாசாவையும் கொஞ்சம் முன்னேறி சென்று இன்னும் அதிகமாக ஊடுருவி இந்த இஸ்திகாசாவையும் ஜியாரத்தையும் புறக்கணித்து படுகுழியில் விழுந்தார்கள். அதற்கு பின்பு அடுத்த நிலை என்னவென்றால், அவுலியாக்களை விரோதித்து பாதாளத்தில் விழுவது. இது வழிகேடுடைய உச்சநிலை. இந்த வழிகேடுடைய உச்ச நிலை பாதாளத்தில் தள்ளப்பட்டு அவர்கள் இஸ்திகாசாவை, அவுலியாக்களுடைய ஜியாரத்தையும் அவுலியாக்களுடைய உதவி தேடுதலையும் விட்டு அவர்களுக்கு எந்த ஒரு உதவியாளரும் இல்லாத நிலையில் இறுதி இவங்களுடைய முடிவு என்னன்னு சொன்னாக்கா, அதற்கு பின்பு நபிமார்களை தரம் தாழ்த்தி பேசுவது. இந்த நபிமார்களை தரம் தாழ்த்தி பேசுவதை கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி காஃபிராகி போய்விடும். இந்த நிலைக்கு இஸ்திகாசாவை மறுக்கிறவங்க சுன்னத் ஜமாத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான் அப்படின்னா, தப்லீக் ஜமாத்தினர்கள் கூட இப்போ அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் கட்டுப்படுவாங்களா இல்லையா? அவங்களையும் மறுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க சுன்னத் ஜமாத்தில் கட்டுப்படுவாங்களா இல்லையா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன்,
தப்லீக் ஜமாத்து அப்படிங்கிற அமைப்புக்குள்ள பலதரப்பட்ட கொள்கையை கொண்டவர்கள் இருக்கிறாங்க. வலிமார்கிட்ட கேட்குறாங்களோனும் 3 நாள் ஜமாத்து போயிட்டு இருக்கிறாரு. பொதுவாக தப்லீக் ஜமாத்துன்னு சொன்னால் இவரும் அதில் கட்டுப்படுவார். இவரும் நம்மாள், வலிமார்கிட்ட போகலாம் கேட்கலாம்னு கொள்கை உள்ளவர். அதே போல் வலிமார்கள் தர்காவுக்கு போகலாம், வலிமார்கிட்ட தான் கேட்கக்கூடாது என்ற சிந்தனை உள்ளவர்களும் இந்த தப்லீக் ஜமாத்தில் இருக்கிறாங்க. அதே போல் தர்காவே கூடாதுங்க, தர்காக்கே போகக்கூடாதுங்க என்று சொல்லுகின்ற தப்லீக் ஜமாத்துக்காரர்களும் இருக்கிறார்கள். அப்போ தப்லீக் ஜமாத்துங்கிறது எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கிறது. நான் மொத்தமாக சொன்னால் அந்த சுன்னத் ஜமாத்துக்காரர்களும் எடுக்கும். அதனால் இப்படி வச்சுக்கலாம், தப்லீக் ஜமாத்தில் இஸ்திகாதா கூடாது என்று சொல்லுகிறார்களே அவர்களுடைய நிலை என்ன அப்படி வேணால் நீங்கள் கேட்கலாம். அவங்க சுன்னத் ஜமாத்து இல்லை தான், தப்லீக் ஜமாத்தில் இருந்தாலும் சுன்னத் ஜமாத்து இல்லை. அவங்க ஏன் சுன்னத் ஜமாத்துக்கு முரணானது? எத்தனை பேர் அந்த தப்லீக் ஜமாத்து இருந்துக்கிட்டு தலாக்கள் போகாமலே இருக்கிறாங்க. தப்லீக் ஆதரிச்சுக்கிட்டு ஏர்வாடி சரிவுகளாம் பிரபலியமான ஆலிம்கள் எல்லாம் சொன்னேன், பேரெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலை. தப்லீக் ஆதரவான பிரபலிய ஆலிம்கள் ஏர்வாடி சரிவுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க. அதனால பலதரப்பட்ட கொள்கை இருக்கிறாங்க. அதே தப்லீக் ஜமாத்தில் திருச்சியில் பேசுகிறாங்கல்ல, தர்காவுக்கு போகலாம், பெண்கள் போகக்கூடாது, வலிமார்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு எப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இப்படி திருச்சியிலே பேசிய கருத்தை கொண்டவர்கள் சுன்னத் ஜமாத்தில் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. ஆரம்பத்தில் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க, இதில் போன பிறகு தான் தப்லீக் ஜமாத் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமான அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைமையை பின்பற்றும் ஜமாத் அல்ல என்பதை அவங்களே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சும்மா காசு பணத்திற்காக ஹதியா என்ற பெயரில் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவர்களுடைய தரப்பினராக பேசுவது என்று சொன்னால் ஒரு பெரிய மாபெரும் கொடிய குற்றமாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாப்பானார். ஆக பலதரப்பட்ட கொள்கை என்று சொன்னாலே முடிஞ்சு போச்சு கதை. அஹ்லு சுன்னத் ஜமாத் என்பது பலதரப்பட்ட கொள்கையுடைய ஜமாத் அல்ல, கொள்கையில் ஒன்றுபட்ட ஜமாத். மேலும் அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய மூலாதாரம் இஸ்திகாசா அல்ல, அவுலியாக்களிடம் உதவி தேடுவது. இது அஹ்லு சுன்னத் ஜமாத்தின் மூலாதாரம் அல்ல. அஹ்லு சுன்னத் ஜமாத்தின் மூலாதாரம் ஈமான் ஆகும். ஈமான் என்றால் அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எவற்றையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அவற்றை எல்லாம் ஒன்று கூட விடாமல் அவற்றை எல்லாமே ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு விசுவாசிப்பது ஈமான். இதில் ஒரு விஷயத்தில் கூட ஒருவர் புறக்கணித்தாலோ நிராகரித்தாலோ அவன் மூமின் அல்ல, அவர் காஃபிர். குர்ஆனுடைய 6666 வசனங்கள்ல ஒரு வசனத்தை கூட ஒருவர் நிராகரித்தால் அவன் மூமின் அல்ல, காஃபிர். ஹதீஸுடைய பல லட்சம் ஹதீஸுகள் இருக்கின்றன. அந்த ஹதீஸ்ல ஒரு ஹதீஸை நிராகரித்தாலும் அவன் காஃபிர், அவன் மூமின் அல்ல. பின்ன அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வது ஈமான் ஆகும். அந்த ஈமானுடைய அஸ்திவாரம் என்னென்று சொன்னால் அல்லாஹ்வின் ஹபீபான அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசமும் கண்ணியமும் ஆகும். நேசமும் கண்ணியமும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் அருள்பட்ட நபிமார்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள் அவர்களுடைய கண்ணோட்டத்திலும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல நபிமாருடைய கண்ணியம், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம்தான் மூலமாகும் இஸ்லாத்தின். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, அஹ்லு சுன்னத் ஜமாத் என்பது இஸ்லாத்தின் சன்மார்க்க கொள்கைகளில் ஒன்றுபட்டவர்கள் தான் அஹ்லு சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள். அதை விட்டு பிரிந்தாலோ நகர்ந்தாலோ ஆம் அவர் வழிகேடர்களுடைய கூட்டத்தில் சேரும் பொழுது அவர் இந்த ஜமாத்தை விட்டு பிரிகின்றார். பிரியும் நிலையில் அவர் மூமினாகத்தான் இருக்கின்றார். அதற்கு பின்பு வழிகேட்டில் அதிகமாக ஊடுருவிய பின்பு வழிகேட்டில் சென்று அவர்களோடு இணைந்து நபிமார்களை தரம் தாழ்த்தி பேசுவதனால் அவன் காஃபிராக மாறிவிடுகின்றான். ஆக எல்லாத்தையும் நம்ம காஃபிர்னு சொல்ல முடியாது. யார் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு நபியோடைய விஷயத்தில் ஏளனமாகவோ நபியோடைய விஷயத்தில் தரம் தாழ்த்தி பேசுவதுன்னு சொன்னால் அது மூமின்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தாங்கிக் கொள்ளவும் மாட்டார்கள். அதற்காகத்தான் அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி
மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாசி அஜ்மைன். உங்களில் ஒருவரும் ஒருபோதும் மூமினாக முடியாது. அவர்களிடத்தில் அவருடைய பெற்றோரை விட, அவருடைய பிள்ளைகளை விட, மற்ற மனிதர்களை விட அதிகமாக நேசிக்காதவரை உங்களில் ஒருவரும் மூமினாக முடியாது என்று கூறுகிறார். பின் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரம் தாழ்த்துவது என்று சொன்னால் அது நேசம் அல்ல, அது கண்ணியம் இல்லை. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரம் தாழ்த்தி பேசுகின்றவர்கள் காஃபிர்கள் என்று ஒட்டுமொத்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தின் ஒட்டுமொத்த கொள்கையுடையவர்கள், சன்மார்க்க உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள் அனைவர்களுமே ஏகோபித்திருக்கின்றார்கள். இதில் எந்தவித அபிப்பிராய பேதமும் கிடையாது. அபிப்பிராய பேதம் கொண்டவர் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்கு வெளியே, இஸ்லாத்திற்கு வெளியே. ஆகவே கண்ணியமிக்கவர்களே, ஆக பல தரப்பினர் ஒன்று சேருவதினால் அது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்து அல்ல என்று சொல்ல முடியாது என்ற சொல்கிற வாதம் இருக்கின்றதே, அது மூமின்கள் மத்தியில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கண்ணோட்டத்தில் ஏற்கத்தக்கது அல்ல. ஆனால் பல தரப்பினர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவராக இருக்க முடியாது. கொள்கையில் ஒன்றாக இருப்பவர்கள், ஒன்றுபட்டவர்கள் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள். ஆகவே இப்போ பலதரப்பட்ட கொள்கைகள் அவங்களுக்கு நீங்கள் தப்லீக் ஜமாத் என்று சொல்ல விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இப்படி சொல்லிக்கலாம். ஆனால் பலதரப்பட்ட கொள்கை உடையவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்களே. இப்போ ஒருவர் இஸ்திகாசாவை மறுக்கிறார், மற்றொரு இஸ்திகாசா வேணும்ன்றார். இது முரண்பட்ட கொள்கை. ரெண்டும் ஒன்று சேராத கொள்கை. இந்த ரெண்டு பேரும் ஒரு கூட்டத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் கூடா நட்பு, கூட்டு ஜமாத். அதான் கூடாத நட்பு வேணா இருந்தாலும் நட்பு இருக்கின்றது. உள்ளுக்குள்ள அது விரோதம் இருந்தாலும் அது சேர்ந்துருக்கணும். எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்க வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை விட்டு ஏன் பிரிந்தீர்கள்? அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைகளை நீங்கள் பின்பற்றி இருக்கலாமே, நாம் ஒன்றாக இருந்திருக்கோமே. ஆகல் பலதரப்பட்ட பிரிவுகளாக ஏற்படுத்தியவர்கள் யார்? அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் தான் உங்களுடைய ஆதாயத்திற்காக ஆலிம்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் உண்மையை மறைத்து பேசுவதற்கு அனுமதி இல்லை, தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. உலமாக்கள் கிட்ட வாக்குறுதி வாங்கினான். வைஸ் அகல்லாஹு மீசாக்கல் லதீன ஊத்துல் கிதாப் வழங்கப்பட்டவர்கள், வேதத்துடையவர்கள், உலமாக்கள், அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் வாக்குறுதி வாங்கினதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் பின் ஹபீபான அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறுகிறார். வைஸ் அகல்லாஹு மீசாக்கல் லதீன ஊத்துல் கிதாப், நீங்கள் என்ன செய்யணும்? என்ன வாக்குறுதி வாங்கினால் லதுபையினுன்னஹு, மக்களிடத்தில் தெளிவாக விளக்கமாக சத்தியத்தை எடுத்து கூற வேண்டும். வலா தக்துமூனஹு, நீங்கள் அதை மறைக்கக்கூடாது என்ற வாக்குறுதி வாங்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் மறைக்கக்கூடாது, எந்த விதத்திலும் மறைக்கக்கூடாது. அவங்க என்ன செஞ்சாங்க? யூதர் உலமாக்கள், கிறிஸ்தவ உலமாக்கள், இந்த உலமாக்கள் பற்றி மறைக்கப்பட்டிருக்கின்றது குர்ஆனில். இது அல்லாஹ்வின் ஹபீபான அன்றம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்து. ஏனென்று சொன்னால் இந்த உம்மத்துக்கு அவங்களுடைய தொண்டைக்கு வரும் போது வரைக்கும் அவங்களுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தோபா செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு மன்னித்து விடுவான். ஆக யூதர்கள், கிறிஸ்தவர்களுடைய உலமாக்கள் என்ன செய்தார்கள்? ஃபனபஸூஹு வரா ஸுஹூரிக்கும், அவர் முதுகுக்கு பின்னால் வீசி எறிந்து விட்டார்கள் அந்த வாக்குறுதியை. ஃபஷ்தரு பிஹி சமனன் கலீலா, அதற்கு பதிலாக சில தொகையை பெற்றுக்கொண்டார்கள். லஞ்சத்தை வாங்கினார்கள். லஞ்சத்தை வாங்கி சத்தியத்தை மறைத்தார்கள். வஷ்தரு பிஹி சமனன் கலீலன் ஃபபீஸ மா யஷ்தரூன், எவ்வளவு கெட்ட கொள்முதலாகும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா வான்மறையில் கூறுகின்றான். ஆக லஞ்சம் வாங்கி இன்னைக்கு வட்டி தொழில் அதிபர்கள் எல்லாம் எப்படியாவது கரெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் தர்றேன், ஒரு பங்கு தரேன் என்று சொல்லி வட்டி தரும்போது என்ன சொல்லுவாங்க? இது வட்டி இல்லை பாவா, இது லாபம். அதே போல் இந்த மௌலவிகளுக்கு ஒரு ஹதியா கொடுத்துட்டு வாயை மூடி வச்சிருது. இது லஞ்சம் இல்லை பாவா, இது ஹதியா. சத்தியத்தை எடுத்து கூறாமல் இருப்பதற்காக ஒரு ஹதியா வாங்கிக்கிட்டு சத்தியத்தை மறைக்கின்றார்கள். அவர்களையும் சேர்த்து, அந்த மௌலவிகளையும் சேர்த்து தப்லீக் ஜமாத்திலிருந்து வெளியே இருப்பதாக நடித்து காட்டி அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கின்ற மௌலவிகளை சேர்த்து சொன்னால்
இது இந்த ஜமாத்து கூடா நட்பு கூட்டு களவாணி ஜமாத் என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த களவாணி ஜமாத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக. நம் அல்லாஹ்வுடைய உதவி, அந்த அல்லாஹ்வுடைய உதவி எங்கே இருக்கின்றது சொன்னால் அவுலியாக்களுடைய கையில். அவுலியாக்கள் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு உதவி செய்கின்றான். அந்த உதவியை கொண்டு தான் நாம் இவர்களை விட்டு விலகி இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவுலியாக்குடைய நேசத்தை அண்ணலம் பெருமானா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தில் நம்மை இருக்கச் செய்து, அவருடைய நேசத்தில் நம்மை இறக்கச் செய்து, அவருடைய நேசத்திலே நாளை மறுமை நாளில் நம் அனைவர்களையும் எழுந்தரச் செய்வானாக. வமா அலைனா இல்லல் பலாக்.